ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சியை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களை பார்த்துட்ருக்கோம். அதில் உணவாகவும் நம்ம உட்கொள்ளக்கூடியதும் இருக்குது, வெளியில் இது பண்ணக்கூடியதும் இருக்குது. ரெண்டு வகையில் பிரியக்கூடிய பொருட்களும் இருக்குது. சில பொருட்களை நம்ம உள்ளேக்கே சாப்பிடவும் செய்யலாம், அதே நேரம் வெளியிலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படிப்பட்ட பொருட்களை தான் இன்றைக்கி இந்த ஆண்குறி எழுச்சியின்மை சரி செய்யக்கூடிய பொருட்களில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இது நல்ல தூய நாட்டு பசு மாட்டோட நெய், சரிங்களா? பசுவின் நெய்யைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படியெல்லாம் இந்த ஆண்குறி எழுச்சியை சரி செய்யுது, ஆண்குறி எழுச்சியை தூண்டுவதற்கு எப்படி பண்ணுது, வெளி உபயோகமாக தேய்க்கும் பொழுது என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நிறையா நண்பர் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, சரிங்களா? பார்க்குறவங்க கடந்து போயிடுறீங்க. அது உங்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் ஒரு அப்ரிசியேஷனாக எத்தனை பேர் நம்ம இதை பார்த்து பிடிச்சிருக்கு, நம்மளுடைய சரிகள் என்ன, அடுத்த இதில் நம்ம கொண்டு போவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆண்குறி எழுச்சி நீங்கள் நினைப்பது போல் எலும்பினாலேயோ தசைகள்னாலேயோ அல்லது லிகமெண்ட்னாலேயோ டெண்டான்னாலேயோ ஏற்படுவது இல்லை. ஓர் இன்னை கார்பஸ் கவர்னஸ் மசில்ஸ்னாலையும் கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் மசில்ஸ்னாலையும் அதில் இருக்கக்கூடிய இரத்த தந்துகிகள், அதாவது ஆர்டரின்னு சொல்லக்கூடிய இதுக்காட்டில் ரொம்ப மைனூட்டான இதுகளிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த தந்துகிகளுடைய அளவில் இரத்தம் ஒரு சில நிமிடங்கள் நிலைநிறுத்தப்பட்டு தான் இந்த எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரம் இந்த எழுச்சி தூண்டுவதற்கு நம்ம உடம்புல இயற்கையான முறையில் டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு இருக்கும்பொழுது தான் ஆர்ஜினைன் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் மூலமாக நம்ம எடுக்கப்படும் பொழுது, புரோட்டீன் எடுக்கப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு லெவல் பிளட்டில் அதிகரிப்பதன் மூலமாகத்தான் இந்த ஆண்குறி எழுச்சி இதாகிட்டு, அதே நேரத்தில் உடலுறவு முடிந்த பின்னும் நிமிடத்தில் எல்லாமே ரிலீஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம உடலோட அந்த ரத்தம் கலக்க வைக்கும். இது நார்மல் மெக்கானிசம். நம்ம தினசரி நடக்கிறனால நம்மளை அது தெரியாது. இளைஞர்களுக்கு திருப்பி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு இருக்கிறனால ஸ்பைக் ஆகிட்டு வரனால என்னன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு வரனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு கூடும்பொழுது ஃப்ரீக்வெண்ட் எரெக்ஷன் இருக்கும். அவர்கள் பேச்சு, காம உணர்வு நடவடிக்கைகள், படம் பார்ப்பது, அந்த பேண்டில் ஜட்டியில் உரசுவதன் மூலமாக கூட ஆண்குறி எழுச்சிகள் இது பண்ணக்கூடிய, அது பெண்களை பார்க்குவதன் மூலமாக கூட உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். ஆனால் நம்ம சாப்டர் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே போகும் பொழுது இந்த ஆண்குறி எழுச்சி சுத்தரமாக ஃபீஸ் ஆகி போயிடும். அதை எப்படி சரி செய்கிறது தான் நம்மளுடைய இது வீடியோ. பொதுவாக எக்ஸ்டர்னலாக ஒரு உறுப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கு உள்ள தசைகளும் சரி நரம்புகளும் சரி பாதிக்கப்பட்டு போய்விடும். அதே நேரத்தில் இரத்த தந்துகிகளில் நம்ம பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சர்க்கரையாதி, அதிகப்படியான இரத்த அழுத்தம், கொழுப்போடைய அளவு அதிகப்படியான இருப்பது, இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு போயிடும். அதே நேரம் டிஜிஎல் ட்ரைகிளிசரைல் லெவல் பிளட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த குழாய் டேமேஜ் நடக்க ஆரம்பிக்கும். இதனால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறி எழுச்சியின்மை ரொம்ப ரொம்ப காமனான ஃபேக்டராக போயிடும். அதே நேரத்தில் சர்க்கரையாதி இதுக்கு எல்லாமே அடிப்படையாகவும் ஒரு போய் என்னன்னு கேட்டிங்கன்னா நரம்பையும் பாதிச்சிடும், இரத்த குழாயும் பாதிச்சிடும், தசைகளுடைய வீக்னஸையும் பாதிச்சிடும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான இதுகள்லாம் இல்லாதனாலையும் சரி ஹார்மோனோட உற்பத்தி கொஞ்சம் லெவலில் குறைஞ்சு கொண்டே போயிட்டே இருக்கும். அதனால் இதை எப்படி இதாகிட்டு வரனால எழுச்சிகள் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் 35 வயசில் என்னன்னு கேட்டிங்கன்னா பணிச்சுமை, குடும்ப சூழ்நிலைகள், வேலை நிமித்தமாக இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறது, டிப்ரெஷன், கோபம், தாபம், இது எல்லாம் சேர்ந்து கொண்டு வறுமை, பணம், இந்த மாதிரியான இதுகள்லாம் சேர்ந்து கொண்டு இதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டு வர்றது உங்களுக்கே தெரியாது. ஒரு குறிப்பிட்ட ஃபைன் மார்னிங்கில் தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ இது எப்படி சார் சரி பண்ணுவதுன்னு பார்க்கும்போது நிறையா பொருட்கள் இருக்குது.
அந்த லெவலில் வந்து வரும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தூய பசுவின் நெய். அதில் வந்து நிறையா வந்து ஃபேக் இருக்குது. நான் அதெல்லாம் நான் போக விரும்பலை. நல்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் வந்து நீங்கள் தூய பசுமாட்டு நாட்டு பசுமாடு இருந்தால் இது பண்ணிக்கிறங்க. பொதுவாக வந்து நீங்கள் இதில் ஏன் நாட்டு பசுமாடுங்கிறதுல வந்து சொல்கிறோம்னா இந்த A2 புரதம் சொல்லிட்டு அதில் தான் இருக்குங்கிறது அறிவியல் பூர்வமாகவே கண்டுபிடிச்சி சொல்லிட்டான். ஜெர்சி மாடுகளுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை நம்ம சொல்லலை. வெளிநாட்டு விஞ்ஞானிகளே இந்தியாவில் உள்ள நாட்டு மாடுகளுக்கு வந்து இந்த புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, A2 புரதம்ங்கிறது. இந்த புரதம் தான் சிந்தசைஸ் பண்ணப்பட்டு அதிகப்படியான டெஸ்டோஸ்டரான் மூலமாக வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, நல்ல புரதங்கள் வரும்பொழுது அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகரித்து கொடுக்க வைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் சாப்பாட்டில் நெய் ஊற்றிக்கிற சொன்னது. சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த கெட்ட நெய்யை ஊற்றி கொழுப்பு உள்ள நெய்யை ஊற்றி ப்ரெஷரையும் அதிகமாகி இரத்த கொதிப்பு பாதிப்பு வந்துடும். ஆனால் இந்த நாட்டு பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய நெய்களுக்கு இந்த மாதிரியான தீய விளைவுகள்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் நிறையா பேப்பர் ப்ரெசன்டேஷனில் வந்து இருக்குது. நீங்கள் போய் கூகுளில் வேணாலும் தேடி பாருங்கள். நிறையா யூனிவர்சிட்டிகளில் இந்த மாதிரியான இதுகளில் நெய்யோட பண்புகள்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவைகள் எல்லாமே உண்மை தான். அந்த அளவுக்கு இந்த நாட்டு பசுமாட்டோட நெய் வந்து அளப்பரிய வந்து பண்புகளை வந்து பண்ணுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடோட சிந்தசிஸை வந்து அதிகரிக்க வைக்கிறது. அதே நேரத்தில் வந்து உள்ளைக்கு உள்ள டிஷ்யூஸ் டேமேஜை வந்து ரிப்பேரை வந்து இது வந்து சரி செய்ய கொடுக்குது. ஆண்குறியில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சரி, இது வந்து அதை வந்து சரி செய்து உங்களுக்கு இன்னும் வந்து அதை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். இவைகள் எல்லாம் வந்து உள்ளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கொள்ளும் நடக்கக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து மிக இளமையாக இருப்பதற்கு நல்ல சாத்வீக குணமாக கொண்ட ஒரு புத்திகளுக்கு கொடுக்கும்போதற்கும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நெய் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம கெட்ட நெய்யை வாங்கி கொழுப்பு உள்ள கலந்த நெய்களை வாங்கி சாப்பிட்டா தான் ப்ரெஷர் அதிகரித்து வாதம் இந்த மாதிரியான இது பேரலைசிஸ்லாம் கொண்டு போகும். ஆனால் இயற்கையான நல்ல பசுமாட்டோட A2 புரதத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த நல்ல பிரெயினோட ஆக்டிவிட்டி முதுமையிலும் சரி நல்ல இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து கொடுக்க வைக்கும். அதே நேரம் வந்து எக்ஸ்டர்னலாக இது எப்படி செயல்படுது, வெளி உபயோகத்துக்கு நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது, இந்த ஆண்குறியில் வச்சு மசாஜ் பண்ணும்போது இது எப்படி இந்த எழுச்சியின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான மெக்கானிசம் நான் சொல்கிறேன். இந்த விரலில் வந்து பார்த்துக்கிறங்க, நாணயங்களை வச்சு அடுக்கிக்கிறங்க. ₹1 ₹2 ₹5 ₹10 அடுக்கிக்கிறங்க. அதை வந்து நீங்கள் விரலில் நீங்கள் ஃபைண்ட் அவுட், கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா நம்ம விரலில் வந்து அந்த நர்வஸ் வந்து இருக்குது. ஆனால் ஒரு 10 தடவை இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள், தெரியாது. ஆமாம், அப்போ 100 தடவை பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள், இன்னும் தெரியாது. பட் கொஞ்சம் நாள் சென்று 2-3 நாள் சென்று திருப்பி வந்து அது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஆண்குறியில் உள்ள உணர்ச்சி நரம்புகள் எத்தனை தடவை வந்து பெண்குறிக்கு உள்ளைக்கு போயிட்டு ரஃப்பாக போயிட்டு வேலை பார்த்துட்டு வருது, உடல் ஒரு பணியை வந்து பண்ணிட்டு வருது. சரிங்களா? அங்கே வந்து என்ன இருக்குது, பெண்குறியில் உள்ள pH லெவல் வந்து ஆசிட்டுக்கு இணையானது 4.5 ஆசிட் உள்ளது. அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விந்தை வந்து செரிக்கப்பட்டு உள்ளே போனது போக மிச்ச இதுகள்லாம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி கொடுக்குறக்காக அந்த மெக்கானிசம் வந்து செயல்பட்டு கொண்டு வருது. சரிங்களா? அதில் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து அமிலத்தன்மையில் இந்த மாதிரி ஆண்குறி வந்து ரெகுலராக பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்பட்டு விடும். இது வந்து தக்த விரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு விரணத்துக்கு இணையான ஒரு இதை வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து இதாக இருக்கிறனால இதில் வந்து எக்ஸ்டர்னலாக அந்த நெய்யை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்பொழுது, தூய பசுமாட்டோட நெய்யை வச்சு மசாஜ் பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த இதை வந்து நரம்புகளோட பாதிப்பை வந்து சரி செய்து கொடுக்க வைக்கும். அதே நேரம் வெளியில் உள்ள இரத்த குழாய்களுடைய டேமேஜையும் வந்து சரி செய்து கொடுக்க வைக்கும். இது வந்து இயற்கை தான் நம்ம சொல்லலாம், வேறு வழியில் நம்ம உடல் வரும். ஆனால் நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்க, வாரம் 2 முறைன்னு சொல்லியிருக்காங்க. உடல் உறவு வாரம் 2 முறை தான் பண்ணணும். இவன் வந்து தான் ஒரு நாளைக்கு 8 தடவை பண்ணுறவன்னா நான் பார்த்துருக்கேன், 10 தடவை பண்ணுறவன் பார்த்துருக்கேன், அப்புறம் பண்ண முடியாமல் இருக்கிறவனையும் பார்த்துருக்கேன். ஆமாம், ஏகப்பட்ட இதில் உள்ளவங்களும் இந்த நம்ம ஃபீல்டரை வந்து பார்த்துருக்கோம். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணமே இது அந்த அசிட்டிக்கோட இதில் வந்து அந்த ஆண்குறி கொஞ்சம் கொஞ்சமாக போய் உணர்ச்சி நரம்புகள் வந்து இதாகிட்டு இருக்கும். சின்ன வயசில் அந்த ஆண்குறி மொட்டும் வந்து அந்த கிளான்ஸ் பெனிஸ் நம்ம தொட்டோம்னாலே ஒரு கூச்சம் வந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் நாளாக நாளாக அந்த உறுப்பு இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு ஒட்டி கொண்டு இருப்பது போல் ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த மாதிரி இது வந்து போக வந்துடும். சரிங்களா? அதை இந்த தூய பசுமாட்டு நெய் சரி செய்து கொடுக்க வைக்கும். அதே நேரம் உள்ளக்க சாப்பிடுவதன் மூலமாகவும் ஆர்ஜினைன் இந்த மாதிரியான புரோட்டீனோட ஒரு இதில் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவி புரிந்து நைட்ரிக் ஆக்சைடோட லெவலை சரி செய்து கொடுக்க வைக்கும். சரிங்களா? நான் சொல்கிறது எல்லாமே தூய பசுமாட்டுக்கு தான் அப்ளிகபிள். நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கொழுப்பு கடந்த நெய்களை வாங்கி பண்ணிங்கன்னா அதில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. சில நேரம் கேடு செய்யும் ப்ராப்பர்ட்டியாக மாறிக்கிறோம். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, தூய பசுமாட்டு நெய்யை வாங்கி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நரம்புகள் எல்லாம் பழைய லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் உங்களுக்கும் உடல் உறவு பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ஒரு நாட்டம் வர ஆரம்பிச்சிடும். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்து கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.